ஓகே, நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு பையனை லவ் பண்றா. சடனா ஒரு நாள் நைட்டு யாரு என்னன்னு தெரியாத ஒருத்தர் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்துடுது. அதுக்கப்புறம் மறுநாள் தான் தெரிய வருது அது வேற யாரும் இல்ல, அவளோட லவ்வரோட அப்பான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்களோட 3 பேரோட லைஃப்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோவை பார்க்கலாம். எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சைட்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்னா இருக்காங்க. அதோட மறுநாள் காலையில தான் ஹீரோயின் எழுந்துக்கிறா. ஐயோ என்ன ஆச்சுடா, எல்லாம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவளே பயந்து அலறா. இவன் யாருன்னே தெரியாது, ஐயோ நம்மளை விட ரொம்ப பெரிய ஆளா வேற இருக்கான், இவன் கூட போய் இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமா ஹீரோ எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே இவன் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. இப்பதான் நடந்தது என்ன அப்படின்ற விஷயத்தையே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா இல்லை அப்படின்றதுனால அவங்க அப்பாவோட தம்பியோட வீட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்போ அங்க ஒருத்தி இருக்கா, அதாவது கசின் சிஸ்டர். அவளோட பிசினஸ் வேலை விஷயமா ஒருத்தர்கிட்ட கான்ட்ராக்ட் நீ சைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறா. அதுக்காக அந்த ஆளை பாக்குறதுக்காக ஹீரோயின் வந்திருக்கும் போது ஹீரோயினுக்கு இவங்க எதையோ கலந்து ட்ரிங்க்ல கொடுத்துட்றாங்க. ஹீரோயினுக்கு பயங்கரமா வந்து போதை ஏறிடுது, ட்ரக் கொடுத்துட்றானுங்க போல. அதனால அவ வந்துட்டு என்னை விடு விடுன்னு கதறிக்கிட்டு இருக்கா. ஆனா உங்க அக்கா தாம்மா எனக்கு உன்னை அனுப்பி வச்சிருக்காங்க கிஃப்டா, அதுக்கு பதில் தான் நான் வந்துட்டு அவங்களோட கான்ட்ராக்டே சைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். இவ எட்டி ஒரு உத அவனை விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறா. அப்பதான் நேரம் ஓடின வேகத்துக்கு நம்ம ஹீரோ மேல போய் விழுந்துடுறா. ஹீரோ கிட்ட தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா நான் செத்துருவேன் போல இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்குள்ளயும் இதெல்லாம் நடந்திருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம கரெக்டா லிஃப்ட் ஆண்டு நின்றுட்டு இருக்கா. அந்த டைமுக்கு லிஃப்ட் டோர் ஓபன் ஆகுது. ஓபன் ஆகும் போது உள்ள வந்து ரோஹன்னு சொல்லிட்டு இவளோட பாய் ஃப்ரெண்டும் இவளோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பெஸ்டி வாங்கன்றவள ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஏதோ யோசனை இருக்கிறதுனால இவங்களை சரியா கவனிக்க மாட்றா. வேங் மட்டும் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா முடியெல்லாம் மூஞ்சில தூக்கி போட்டுக்கிட்டு கண்ணாடியும் போட்டுக்கிட்டு இவளை பார்க்காத மாதிரி அந்த இடத்த விட்டு போயிடுறா. யாரோ தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறாள். அப்ப கூட வந்துட்டு அவன் விட மாட்டான். ஒண்ணும் இல்ல நீ இதுக்காக இங்க வந்த, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவ பதட்டத்துல இருக்கா இல்லையா. இல்ல நான் வந்து என்னோட அக்காவோட வேலை விஷயமா கிளைண்ட்டை பார்க்க வந்தேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அவளுக்கு இவன் கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, தயக்கத்திலேயே இருக்கா. இதை பாரு, நீ ரொம்ப டல்லா இருக்க, நீ உன்னோட ஃபேமிலிக்காக ஓடி ஓடி வேலை செய்யற, அது இல்லாம பார்ட் டைம் ஜாப் பண்ற, இவ்வளவு நீ பண்ணவே தேவையில்லை. நீ யோசித்து பாரு, என்னோட ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஃபேமிலி, என்னால என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கூட சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா எல்லாரும் என்னை கேவலமா நினைப்பாங்க அப்படின்னு சொல்றான். நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அந்த டைமுக்கு இவனோட அசிஸ்டன்ட் வந்து சார் உங்கள் அப்பா வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நேற்று நைட்டே அவர் வந்துட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினும் இல்லை நானே போய்க்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறா. கரெக்டா ஹீரோயின் கார்ல ஏறி போறா. அந்த டைமுக்கு தான் ஹீரோ வெளியில வரான். இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீயத்தெல்லாம் எதுக்காக நீ வீட்டுல இல்லாம இங்க இருந்த அப்படின்னு சொல்லி இவர் கேக்குறாரு. பையனை வந்து நைட்டு பூரா வேங் கூட தானே இவன் இருந்தான், ஆனா என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா இல்லப்பா நான் கிளைண்ட்டை பார்க்க தான் வந்தேன், நைட்டு பூரா மீட்டிங்கு, அவங்க கூட குடிச்சிட்டு இருந்தேன், வேற வழி இல்லை, அதனாலதான் இங்கேயே நான் ரூம் எடுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். இது பாரு, நீ எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் சொல்ற, ஆனா உன்னோட ஒர்க்ல எந்த ஒரு சின்சியாரிட்டியுமே இல்லை, நீ ஒழுங்கா ஒர்க் பண்ண இப்படி நீ வந்து இருந்த அப்படின்னா கண்டிப்பா என்னோட கம்பெனி உன்னை நம்பி நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் எங்க போறாங்க, நம்ம ஒரே பையன் தானே, எப்படி இருந்தாலும் எல்லா சொத்தும் நமக்கு தானே வரணும் அப்படின்னு இவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ போகும்போதுதான் பையன்காரன் வந்து கவனிக்கிறான், இவனோட நெக்கல் எல்லாம் அடையாளம் இருக்கிறது. அடடா, நம்மள இவர் கேள்வி கேட்டாரு, எதுக்காக இவர் இங்க நைட்டு தங்கினாரு வீட்டுக்கு போகாம, அதை நம்ம கேட்கவே இல்லையே, கண்டிப்பா ஏதோ ஒரு பொண்ணு இருக்கான்னு நினைக்கிறேன், இது சரி கிடையாது அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்பதான் ஹீரோயினோட வீட்டுல காட்டுறாங்க. இவதான் ஹீரோயினோட கசின் சிஸ்டர் கீழே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா சோஃபால. அவங்க வந்துட்டு சித்தினா சித்தப்பாவோட ஒய்ஃப். இவங்க தான் வந்து ஹீரோயினை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, அம்மா என்னோட பிளான் எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சு, நைட்டு வந்துட்டு அவ யார் கூடயோ ரூம்ல தான் இருந்திருக்கா, பிளான் பண்ண மாதிரி அவ சிக்கிட்டா, இதுக்கப்புறம் ஒரு கவலையும் கிடையாது, எப்படியாவது அப்பா கிட்ட இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி இவ ஒழுக்கம் கெட்டவன் வீட்டை விட்டு துரத்திடலாம், கண்டிப்பா இந்த சொத்துல எந்த ஷேரும் அவளுக்கு கொடுக்க வேண்டி இருக்காது அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து
எக்கச்சக்கமான சொத்தை விட்டுட்டு தான் செத்து இருக்காரு. ஆனா கார்டியன் வந்து இவளோட அப்பா அப்படின்றதுனால எல்லா சொத்தும் இவங்க கையில தான் இப்ப இருக்கு. ஹீரோயினை எப்படியாவது துரத்திட்டா இது எல்லாத்தையும் இவங்களே வந்து ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுறா. உள்ள வந்த உடனே பலார்னு ஒன்று கன்னத்திலேயே வைக்கிற, அடி பாவி, என்ன பழி வாங்கினா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், இவ்வளோ கேவலமா நீ பண்ணிட்ட பத்தியா, அதுதான் எனக்கு வந்து உன் மேல அவ்வளோ ஆத்திரமா வருது. உன்கிட்ட வந்துட்டு நான் சண்டை போட தயாரா இருக்கேன், நீ ஏன் என்கிட்ட வந்து நேரா சண்டை போட மாட்டுற, அதை விட்டுட்டு இவ்வளோ கேவலமா நடந்துக்கிற, எனக்கு ட்ரக் கொடுத்து இன்னொருத்த கூட என்னை இருக்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கத்தும் போது அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ எதை வச்சு அப்படி சொல்ற, போய் சொல்ற அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினோட சித்தப்பா அங்க வராரு. வந்த உடனே அம்மாவும் பொண்ணும் அப்படியே பிளேட்டையே மாத்திடுறாங்க. பாத்தீங்களா, இவ மோசமானவ, நைட்டெல்லாம் வீட்டுக்கு வரல, வெளியில எவனோ ஒருத்தன் யாருன்னே தெரியாதவன் கூட இவ நைட்டு பூரா இருந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசுனத ரெக்கார்ட் பண்ணா இல்லையா, அதை எல்லாத்தையும் அவங்க சித்தப்பாக்கு போட்டு காமிச்சிடுறா. அவங்க சித்தப்பாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவர் கொஞ்சம் நல்லவரா தான் இருக்காரு. அதாவது அண்ணனோட பொண்ணுக்கு அவளுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் கொடுக்கணும் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறாரு. பட் இவளுங்க 2 பேரும் தான் விட மாட்டாளுங்க. இவ்வளோ நாளா நீங்க எல்லாம் மனுஷங்க இல்லை அப்படின்னு தான் நினைச்சேன், ஆனா நீங்க பொம்பளைங்களே கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஹீரோயினுக்கு இன்னும் 21 வயசு ஆகல. 21 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க அப்பா அம்மாவோட சொத்தை இவளால கேட்க முடியும். அது வரைக்கும் கார்டியனோட பொறுப்புல தான் இருக்கும் போல. நான் வந்துட்டு இந்த வீட்டுல இனிமே இருக்கிற மாதிரி இல்லை, எனக்கு பயமா இருக்கு, இனிமே என்ன வேணாலும் இந்த வீட்டுல எனக்கு நடக்கலாம், நான் வீட்டை விட்டு வெளியில போறேன் அங்கிள், ஆனா நீங்க இது வரைக்கும் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 21 வயசு ஆனதுக்கு அப்புறமா நான் இந்த வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவ கிளம்புற. இவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இப்பதான் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் டிரைவர் கிட்ட அப்படின்னு பார்த்தா, எனக்கு அந்த பொண்ணு வேணும், எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கரெக்டா அதே சமயம் பார்த்தா நம்ம ஹீரோயின் தள்ளாடிக்கிட்டே நடந்துகிட்டு இருக்கா. அங்க அப்படியே வந்து ரோட்ல இருக்க பெஞ்சில மயங்கி விழுந்துடுறா. அதை ஹீரோவும் பாத்துறான். ஃபர்ஸ்ட் அவன் யாருக்கோ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து பாக்குறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஹீரோயின்னே தெரியுது. உடனே வந்துட்டு தூக்கிட்டு போறான். அக்கா காரி அப்படியே அடிச்சு போராண்டி எல்லாம் விட்டுடுறா இல்லையா, அதனால இவன் என்ன பண்றான்னா அவளுக்கு மூஞ்சில எல்லாம் மருந்தெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோ. இப்பதான் ஹீரோயின் வந்து கண்ணு விழிக்கிறா. ஹீரோவை பார்த்த உடனே அவ்வளவுதான் அலண்டு போயிடுறா. நீயா அப்படின்னு. இது பாரு, பதறாத, நான் உன்னை எதுவுமே பண்ணல, நீ ரோட்ல மயக்க அடிச்சு விழுந்து கிடந்த, நான் ஜஸ்ட் வந்துட்டு உன்னை தூக்கிட்டு வந்தேன், உனக்கு மருந்தெல்லாம் கொடுத்தேன், அவ்வளவுதான், மற்றபடி நான் உன்னை ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்றான். காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. எதை நீ சொல்ற, இப்போ உன்னை காப்பாத்தி இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது சொல்றியா, இல்ல நேத்து நைட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணதை சொல்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறா ஹீரோ. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தயவு செஞ்சு மறுபடியும் இந்த பத்தியே பேசாதீங்க, ஆல்ரெடி வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அது மட்டும் இல்லாம எங்களோட டோம்ஸும் ரொம்ப நல்லா தான் இருக்கு, அது வந்து ஒரு ஆக்சிடென்டா நடந்துருச்சு, எனக்கு வந்து யாருன்னு தெரியாதவங்க ட்ரக் கொடுத்துட்டாங்க, அந்த ஒரு ட்ரக் போதையில தான் நான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன், நீங்க வந்து என்ன ஏன் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, அப்பவே வந்து ஏதாவது நீங்க என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துருக்கலாம் இல்லையா, நான் தான் போதையில இருந்தேன், நீங்க எதுக்காக அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. நானுமே போதையில தான் இருந்தேன் நேற்று நைட்டு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் உன் வயசு என்ன அப்படின்னு கேட்கும் போது எனக்கு இன்னும் 21 ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்றா. இவளை விட 17 வயசு நான் பெரியவன், கண்டிப்பா இவளுக்கு என்ன பிடிக்காது, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறா போல, அப்பனா நான் உனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க தேவையில்லையா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, இல்ல வேண்டாம், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இதை பத்தி நீங்க பேசாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு ஹீரோ என்ன கேட்குறான்னா, கண்டிப்பா நீ நல்லா யோசித்து சொல்லு, நான் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க தேவையில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை வேண்டாம், நீங்க இதோட என்ன மறந்துடுங்க, நேற்று நடந்ததையும் மறந்துடுங்க, இன்னைக்கு நமக்குள்ள நடந்ததையும் மறந்துடுங்க, இனிமே நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே சரி கவலைப்படாத, அப்படியே நடுவில் என்னைக்குன்னா ஒரு நாள் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், என்ன பார்க்கணும் அப்படின்னா தாராளமா நீ எப்போனாலும் வந்து கேட்கலாம், என்ன கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். கரெக்டா ஹீரோயின் வீட்டை விட்டு அப்பதான் வந்து ரோஹன் வீட்டுக்கு வரான். கண்டிப்பா அப்பா ஏதோ ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ, இது கொஞ்சமும் நல்லது இல்ல. ஹோட்டல்ல அவர் கூட இருந்தாரு, இப்ப வீட்டுக்கே வர வச்சிருக்காருன்னா கண்டிப்பா இது ஜஸ்ட் டைம் பாஸ் மாதிரி தெரியல, இதெல்லாம் கொஞ்சமும் சரியில்லை, எப்படி இதை அவாய்ட் பண்றது அப்படின்னு பாக்குறான். இவன் பயங்கர ஊதாரியாவே இருக்கான் அப்படின்றதுனால ஹீரோக்கு பெருசா இவன் மேல நம்பிக்கையே இல்லை. நீ ஒரு வேலையை கூட ஒருபடியா செய்ய மாட்டுற,
நீ ஊரு தான் சுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டனே, அந்த விஷயத்துல சீரியஸா இருக்கியா இல்லனா வந்துட்டு சும்மா டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது, இல்லப்பா நான் சீரியஸா இருக்கேன், நான் கல்யாணம் பண்ண அவளை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். ஓகே அப்பனா இன்னைக்கு ஈவினிங் வந்து அவளை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. உடனே இவனுக்கு சந்தோஷம். ஓகேப்பா நானுமே வந்துட்டு 6 மாசத்துலயே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்படுறான். சரி கிளம்பித்தோல, இதை தவிர வேற இதுலயும் இல்லாக்கி பரல அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான் ஹீரோ. இவளோட பேரு வந்து ஜோஷ்னா. இவ வந்து நம்ம ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டு. ஹீரோயின் இங்க தான் நேரா கிளம்பி வரா. வந்த உடனே எல்லா விஷயத்தையும் கேட்டு இவ பயங்கரமா ஃபீல் பண்ற. ஹீரோயினுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் வாங்க கூட தான் தங்கலாம் அப்படின்னு நினைச்சா அவகிட்ட தான் கேட்டிருக்கா. ஆனா இப்ப வாங் வந்துட்டு என்ன கால் பண்ணி சொல்றா அப்படின்னு பார்த்தா, சாரிடி, ஆக்சுவலி நான் உன்னை கூப்பிட்டுக்கலான்னு தான் இருந்தேன், பட் ஆனா நான் என்ன பண்றது, இப்போதைக்கு நான் வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இல்லை, அந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்து கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு, அதனால நான் மறுபடியும் ஹாஸ்டலுக்கே வந்துட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு போய் சொல்றா. ஏன் அப்படின்னு பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்ட், அதாவது நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அங்க வந்து போயிட்டு இருக்கான் இல்லையா, அப்ப இவளை கூப்பிட்டு வைக்க முடியாதுன்றதுக்காக அவ அப்படி போய் சொல்லி சமாளிக்கிறா. அப்ப உடனே ஜோஷ்னா என்ன சொல்றான்னா, நீ கவலைப்படாத, நீ என் கூட இங்கேயே தங்கு அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நேரத்துல ரோகன் கால் பண்றான். அவன் கால் பண்ணி என்ன சொல்றான் ஹீரோயின் கிட்ட அப்படின்னா, எங்க அப்பா உன்னை இன்னைக்கே பாக்கணும்னு சொல்றாரு, ரெடி ஆயிரு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஐயோ என்னால முடியுமான்னு தெரியல, எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, எனக்கு உன் கூட வாழணும்னு தோணுது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இப்ப குற்ற உணர்வு தாங்க முடியல. ஜோஷ்னா கிட்ட என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நான் போய் எல்லா உண்மையும் அவன் கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன், என்னால இவ எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு அவன் கூட வாழ முடியாது, அதுக்கப்புறமும் அவன் என்னை ஏத்துக்கிறானா இல்லையா அப்படின்றது அவனோட இஷ்டம், அவன் கையிலேயே நான் அதுக்கான பதில விட்டுற போறேன் அப்படின்னு சொல்றா. உண்மையாவே நீ வந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா என்ன அப்படின்னு சொல்லி வாங்க கேக்குறா ரோஹன் கிட்ட. ரோஹன் வந்து செம்ம கடுப்பாயிடுறான். இது பார், உன்னை ஏதோ டைம் பாஸுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கோ, அதை விட்டுட்டு நீ என் பொண்டாட்டி ஆகலாம் அப்படின்னு எந்த நாளும் கனவு கண்டாத அப்படின்னு சொல்லி இவளை அசிங்கப்படுத்துறான். ஏன் அந்த மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உன்ன மாதிரி பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டு வைஃப் ஆகிறதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்றான். இவளுக்கு பயங்கர இன்சல்ட்டிங் ஆயிடுது. அவளுக்காக நீ என்ன அசிங்கப்படுத்திட்டு போறியா, பாக்குறேன் உனக்கும் அவளுக்கும் எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு இவ மனசுக்குள்ள செம்மையா கடுப்பாயிடுறா. ஹீரோயின் ரோஹனை பார்த்த உடனேயே வந்துட்டு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுவும் உங்க அப்பாவை மீட் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லணும் அப்படின்னு தயங்கி தயங்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் வந்துட்டு இங்க டிரைவர் ஹீரோ கிட்ட, சார் இதுதான் வந்து உங்க பையனோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட பத்தின எல்லா டீட்டெயிலையும் கொடுக்குறான். ஹீரோக்கு செம ஷாக்கு. இவ்வளோ நேரம் தயங்கி தயங்கி ஹீரோயின், அன்னைக்கு காலையில ஒரு நாள் நம்ம 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணோம் இல்லையா, அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறா. கரெக்டா ஹீரோ அந்த டைமுக்கு அங்க வந்துடுறான். அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்த உடனே தலை மேல ஒரு 1000 இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. பதட்டமான ஹீரோயின் என்ன பண்ற அப்படின்னா, நான் வந்துட்டு உங்ககிட்ட அர்ஜென்ட்டா பேசி ஆகணும், தயவு செஞ்சு உங்ககிட்ட வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு இவன் கிட்ட உளர ஆரம்பிச்சிடுறா. என்னாச்சு, உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எதுனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அங்கிள், நான் நல்லா தான் இருக்கேன் அங்கிள் அப்படின்னு 2-3 வாட்டி அங்கிள் அங்கிள்னு சொல்றாளா. ஹீரோக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. அர்ஜென்ட்டா நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வரையில போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. அப்பதான் வந்துட்டு ரோஹன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அப்பா ஏன் நீங்க அவளை முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அவளை உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலையா அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒரு பிசினஸ் கால் வந்துருச்சு, நான் அதை பேசிட்டு வரேன்னு ஹீரோவும் அங்க இருந்து போறான். நேரா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பாக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூம்க்கே போயிடுறான். சத்தம் போடாத அப்படின்னு சொல்றான். கொஞ்சம் கூட இந்த மாதிரியான ட்விஸ்ட் நீ எதிர்பார்க்கல, நானே எதிர்பார்க்கலதான், என்ன பண்றது, பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நைட்டு நான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, இதை பாருங்க, தயவு செஞ்சு அந்த விஷயத்த மறந்துடுங்க, அதை பத்தியே பேசாதீங்க, உங்களுக்கு தெரியாது நானும் உங்க பையனும் வந்து உயிருக்கு உயிரை லவ் பண்றோன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இது பார், உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன், நீ அவனை பிரேக்அப் பண்ணிடு அப்படின்னு ஹீரோ சொல்றான். நான் இதுக்காக பிரேக்அப் பண்ணும் அப்படின்னு கேக்குறா. ஆமா, நீ என் கூட நேற்று நைட்டு தங்கிட்ட, இதுக்கப்புறம் வந்து அவன் கூட குடும்பம் நடத்துவியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஃபியூச்சர்ல நம்ம 2 பேரும் வந்துட்டு ஒரே வீட்டில் இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒருத்தர் எப்படி பார்ப்போம், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லலாம் ஒருத்தர் எப்படி கலந்துப்போம், நீயே நல்லா திங்க் பண்ணிப்பாரு, நீ அதனால அவனை பிரேக்கப் பண்றது தான் நல்லது அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ரொம்ப நேரமா ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹன் என்ன பண்றான் அப்படின்னா, கதவை தட்ட ஆரம்பிச்சிடறான். ஏய் நீ ரெஸ்ட் ரூம் தானே போன, எங்க இருக்க, கதவு தட்டிக்கிட்டே இருக்கா, எங்க இருக்குன்னு. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, இது பார், இப்ப கதவு திறக்க வேண்டாம், அப்படியே போய் நீங்க ஓரமா ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். கொஞ்ச நேரத்துல வேகமா கதவு திறந்துட்டு வரும்போது ஹீரோ மட்டும் தான் நின்றுட்டு இருக்கான். எதுக்குடா இப்படி கதவு உடச்சிக்கிட்டு வர அப்படின்னு கேக்குறான். இல்ல, ஆக்சுவலி என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இங்க இருக்காளான்னு பார்க்க வந்தேன், அவ எதுக்காக இங்க இருக்க போறா, அவ லேடிஸ் ரெஸ்ட் ரூம்ல இருப்பா பாரு அப்படின்னு சொல்றான். என்னது, அப்ப இது ஜென்ஸ்
உமன்ஸ் ரெஸ்ட் ரூமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வெளியில வரா. வந்த உடனே வந்துட்டு இவன் கேட்குறான், ஐயோ செல்லம் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, இல்ல எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, நான் ஃபோன் பேசிக்கிட்டே வெளியில போயிட்டேன் அப்படின்னு போய் சொல்றா. அது மட்டும் இல்லாம என்னோட அங்கிள் கால் பண்ணாரு, உடனே வீட்டுக்கு வர சொன்னாரு, நான் கிளம்புறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அவாய்ட் பண்ணிட்டு அங்க இருந்து ஹீரோயின் கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீ இந்த பொண்ணோட விஷயத்துல எவ்வளவு சீரியஸா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் பயங்கர சீரியஸா இருக்கேன், ஆக்சுவலி வந்துட்டு அவள் மட்டும்தான் என்னோட உலகமேனு இருக்கேன், இவளை நான் கல்யாணம் பண்ணலைன்னா நான் செத்துருவேன்ப்பா, அவள் என்னோட ஒய்ஃப்னு நான் ஆல்ரெடி என் மனசுல நினைச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி டைலாக் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த கன்றாவியெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கூட இருக்க போட்டோஸ் எல்லாத்தையும் தூக்கி கடாசுறான். நீ வந்துட்டு எந்த பொண்ணடா உண்மையா லவ் பண்ற, உண்மையை சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்டதுதான் தாமதம். அப்படியே காலில் விழுந்துடுறான். ஐயோ அப்பா மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு நான் தப்பு தான் பண்ணிட்டேன், நான் வந்துட்டு ஹீரோயினை மட்டும்தான் உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன், இவ கூட 6 மாசம் டைம் பாஸ் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னும் போது, இந்த மாதிரி உன்னோட பர்சனல் லைஃப்லயே ஒழுக்கம் இல்லாதவன் நீ எப்படா கம்பெனி ஒழுங்கா நடத்துவ, முடியவே முடியாது, உன் பிரச்சனை எல்லாத்தையும் கரெக்டா முடிச்சுக்கிட்டு வா, அதுக்கப்புறமா மற்றதை பேசலாம் அப்படின்னு கோவப்பட்டுறான். இந்த விஷயம் எப்படி ஹீரோனுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, வாங்குக்கு உடனே மெசேஜ் அனுப்புறான். இது பாரு, என்னோட பேர்ல 3 அப்பார்ட்மெண்ட் இருக்கு, அதுல 2 அப்பார்ட்மெண்ட்டும் உனக்கு கொடுத்துட்றேன், இதுக்கப்புறம் நீ என்ன கான்டாக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மெசேஜ் அனுப்பிடுறான். அதே நேரத்துக்கு ஹீரோயினையும் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அவ போயிட்டு ஜோஷ்னா கிட்ட என்ன சொல்றேன்னா, நான் பிரேக்கப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. ஏண்டி எதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவகிட்ட எல்லா உண்மையையும் சொல்றா. அவளுக்கே ஷாக்கு தாங்க முடியல, என்னடி உன் லைஃப்ல இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றா. கரெக்டா அந்த டைம்க்கு ரோஹன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஃப்ரெண்ட் வீட்டுக்கே வந்துடுறான். இது பாரு, எனக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லி ஆகணும், நம்ம நாளைக்கே போறோம், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி சர்டிபிகேட் வாங்கிடுறோம் அப்படின்னு சொல்றான். ஏன் இவ்வளவு அர்ஜென்ட் படுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறா. இல்ல எனக்கு ஏதோ தப்பா தெரியுது, எங்க அப்பாவுக்கு உன்னை பிடிக்கலையோன்னு தோணுது, அப்ப நம்மளை பிரிச்சுட்டாருன்னா என்ன பண்றது, அதுக்காக தான் நம்மளோட கல்யாணத்தை ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னும் போது ஹீரோயின் இல்ல, நானே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு கேட்குறா. அவ்வளோதான், இவன் ஷாக் ஆயிடுறான். எதுக்குடி நம்ம பிரேக்கப் பண்ணணும், நம்மளுக்குள்ள எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. உண்மையை சொல்லு, எவன் உன் கூட அன்னைக்கு நைட்டு இருந்தான், சொல்லு நீ இவ்வளவு பிடிச்சி உழுக்கிறான், எனக்கு தெரியவே தெரியாது, அது யாருன்னு எனக்கு தெரியாது, போதுமா அப்படின்னு சொல்லிடுறா. இவ போய் சொல்றா. கடைசியா ரொம்ப நேரம் டென்ஷனுக்கு அப்புறமா ரோஹினி என்ன சொல்றான் அப்படின்னா, இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லை, தயவு செஞ்சு வந்துட்டு நீ இதுக்காக ஃபீல்லாம் பண்ணாத, கண்டிப்பா வந்துட்டு நான் உன்னை ஏத்துக்குவேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்மளோட லவ் அவ்வளவு கேவலமான லவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். ஹீரோயினுக்கு இவன் பேசுறத கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அவன் மனசுக்குள்ள, நான் அவளுக்கு துரோகம் பண்ண, அவளும் ஒரு வாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டா, இப்ப ஈவன் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறான். அன்னைக்கு நைட்டி வந்துட்டு ஹீரோயினை டின்னருக்காக ஒரு இடத்துக்கு வர சொல்றான். அங்க அவன் போயிட்டு இருக்கும் போதே வந்து வாங்க என்ன பண்றான் அப்படின்னா, கையை கிழிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி போட்டோ அனுப்புறா. அவன் அவ்வளவுதான், அதை பார்த்த உடனே அரைக்கிற்காவே ஆயிடுறான். ஐயோயோ இவன் நம்மளை ஜெயில தள்ளாம சும்மா விட மாட்டா போல இருக்கேன்னு பதறி அடிச்சுட்டு ஓடுறான். இதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இவன் வந்துட்டு கண்டிப்பா ஹீரோயினை பார்க்கறதுக்காக போக மாட்டான், நம்ம ஏன் போகக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறான். ஹீரோயினும் ரோஹனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க போய் இன்ப அதிர்ச்சியா இல்லைன்னா வந்து துன்ப அதிர்ச்சியான்னு தெரியாத மாதிரி ஹீரோயின் ஷாக் ஆகி பாக்குறான். நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறான். பாவம், நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஏமாந்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன், அவன் நீ எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் வரமாட்டான், அவன் முக்கியமான விஷயமா வெளியில போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, நீ போய் சொல்ற, நான் நீ சொல்றத நம்பவே மாட்டேன், நீ எங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லும் போது, நான் அந்த மாதிரி நினைக்கல, ஆனா உனக்கு வேற வழியே இல்லை, நீயே வந்து பிரேக்கப் பண்ணிதான் ஆவ அப்படின்னு சொல்றான். நான் நடந்த எல்லாத்தையும் அவன் கிட்ட சொல்லிட்டேன், அவன் வந்துட்டு என்னை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கான் அப்படின்னும் போது, நான் தானே சொன்னியா, அதை நீ சொல்லியிருக்க மாட்டியே அப்படின்னு ஹீரோ நக்கல் அடிக்கிறான். ஹீரோ இன்னும் அப்படியே சைலண்ட் ஆயிடுறா. வாங்க என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப ஃபீவரிஷா இருக்கு, என்னால எழுந்துக்க கூட முடியல, சீக்கிரமா வந்துட்டு மாத்திரை வாங்கிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறா. உடனே ஹீரோன்னு நான் வெளியில போகணும் அர்ஜென்ட்டா அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறா. அவசரமா போகணும் அப்படின்னு சொல்றேன், வா நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோ கூப்பிடுறான். ஹீரோயினுக்கும் வேற வழி இல்லை, நம்ம சீக்கிரம் போகணுன்றதுக்காக சரி ஓகேன்னு ஒத்துக்கிறா. அவ அனுப்பின போட்டோ எல்லாமே ஃபேக்கு, ஆக்சுவலி அவ போய் சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாம இப்ப இவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்றது வேற இவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. இவன் செமையா கத்திக்கிட்டு இருக்கான். நீ எப்படி பிரெக்னென்ட் ஆன, எதனால வந்துட்டு எனக்கு மறைச்சு நீ மாத்திரையே போடலையா அப்படி இப்படின்னு செமையா கத்திக்கிட்டு இருக்கான்.
அப்ப இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா வேணும்னே வந்து இவன் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது பாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா வருவியோ வரமாட்டியோன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் உன்னை வர வச்சேன், நீ தான் போகலான்னு ஆயிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் என்ன, இப்ப நம்ம 2 பேரும் ஏன் ரொமான்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவனும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹீரோயின் வேக வேகமா வந்து கதவு திறந்து உள்ள வர பார்த்தா இவங்க 2 பேரும் செம்மையா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிறா. ஐயோ, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, ஏதோ ஒரு சடனான ஒரு எமோஷன்ல இது மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கதையா விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா வாங்க என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இல்ல 6 மாசமாவே இதெல்லாம் எங்களுக்குள்ள நடந்துகிட்டு தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம இப்ப நான் பிரெக்னெண்டா வேற இருக்கேன் அப்படின்ற எல்லா உண்மையும் சொல்லிடுறா. ஆனா ஹீரோயினுக்கு இவங்க 2 பேர் மேலேயும் கோவம். லவ்வரும் ஏமாத்திருக்கான், பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஏமாத்திருக்கா இல்லையா, இவங்க 2 பேரையுமே செம்ம திட்டுறது மட்டும் இல்லாம வாங்க பலார்னு கண்ணத்திலேயே விடுறா. சின்ன வயசுல இருந்து நம்ம ஒன்னா படிச்சோம், உனக்கு எப்படி எனக்கு துரோகம் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி கத்துறா. இது பாரு, இவெல்லாம் என்னோட லைஃப்ல வந்து ஒரு பாசிங் கிளாஸ் மாதிரி வருவா போவா, ஆனா நீ தான் என்னோட பொண்டாட்டி எப்பவுமே அப்படின்னு சொல்றான். அடிச்சு கையெடு மரியாதையா, என் பக்கத்துல வந்த கோவத்துல எதனா எடுத்து வயிற்றுல சொருகிடுவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே வரும்போது காலெல்லாம் தடுக்கிது. கரெக்டா நம்ம ஹீரோ தான் பிடிக்கிறான். உடனே இது பாரு, எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுற, நான் தான் இங்க இருக்கல, எதை பத்தியும் கவலைப்படாத, என் பையன் உன்னை தேடி வந்துகிட்டு இருப்பான், உன்னை அவன் கண்டுபிடிக்க முடியாத ஒரே இடம் என்னோட வீடு தான், என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவளும் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. இது உங்களுக்கு முதல்ல தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா எனக்கு தெரியும், எனக்கும் இப்பதான் தெரியும், ஒரு 2 நாளுக்கு முன்னாடி, அதுக்காக தான் நானே வந்து உன்னை வார்ன் பண்ணேன், இவனை கல்யாணம் பண்ணிக்காத, அவன் உன்னை ஏமாத்த ட்ரை பண்றான்னு சொல்லி, ஆனா நீ தான் புரிஞ்சுக்கல. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் ஏதாவது ஒரு விஷயத்துல பிடிவாதம் பிடிச்சான் அப்படின்னா அதை நிறைவேற்றாம விட்டதே கிடையாது. அதே மாதிரிதான் உன்னையும், அவன் உன்னை கல்யாணம் பண்ணியே அவன்னு சொல்லி என்கிட்டயே சவால் விட்டுட்டு இருந்தான், கண்டிப்பா அவன் உன்னை விடவே மாட்டான் அப்படின்னு சொல்றான். அப்ப அதுக்கு என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, உனக்கு ஒரு வழி இருக்கு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு சித்தி ஆயிட்டினா அதுக்கப்புறம் கண்டிப்பா அவனால உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது, நீங்க உங்களுக்கு கிடைச்ச சான்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க, என்ன பிளாக்மெயில் பண்ண பாக்குறீங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, என்னதான் இருந்தாலும் உங்க பையனோட எக்ஸ் நானு, நீங்களும் நானும் போய் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், என்ன பேசுறீங்க, நினைக்கிறதுக்கே கொஞ்சம் கூட உங்களுக்கு அருவருப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. இதை பாரு, நீ அவன் கூட இதுவரையில ஒன்னா இருந்ததே கிடையாது, நீ முதல் வாட்டி என் கூட தான் இருந்திருக்க, அதனால நீ இதை பெருசா ரொம்பலாம் ஃபீல் பண்ண தேவையே இல்லை அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, இப்போதைக்கு நீ வந்துட்டு ரொம்ப குழப்பிக்காத, நீ நல்லா யோசிச்சு முடிவு சொல்லு, இப்போதைக்கு இங்கேயே நைட்டு தாங்கிக்கோ அப்படின்னு சொல்றான். நைட் எல்லாம் ஹீரோயினுக்கு வந்துட்டு பயங்கரமா காய்ச்சல் அடிச்சிருந்திருக்கு. ஹீரோ தற்செயலா அவனோட ரூமுக்கு வந்தப்பதான் பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா டாக்டரை கூப்பிட்டு அவளுக்கு மருந்தெல்லாம் போட்டு இவனும் பக்கத்திலேயே இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். ஹீரோயின் காலையில கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது, சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்றான். ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா கரெக்டா அந்த டைமுக்கு ரோஹன் அங்க வந்துடுறான். இப்போதைக்கு கொஞ்ச நேரத்துக்கு நீ கிச்சன்ல இரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கிச்சன் உள்ள அனுப்பிடுறான். அப்பதான் ரோஹன் வேகமா வரான். அப்பா நேத்துல இருந்து வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை காணும், இவன் மேல கோவமா அவ கோச்சிக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றான். எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு தெரியும், அப்பவே தப்பு பண்ணாதுன்னு உன்னை வார்ன் பண்ணேன், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கல்யாணம்னு ஒருத்தவங்களை பண்ணினா அது அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு ரோஹன் சொல்லிட்டு இருக்கான். இது பாரு, எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, நீ உன்னோட பிரச்சனையை நீயே தான் சரி பண்ணணும், அதை சரி பண்றதுக்கு ஆளெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்பா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டு, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க இங்க அடிக்கடி வந்து போறாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்டயே இந்த மாதிரி கேள்வி கேட்ப, நான் உனக்கு அப்பனா இல்ல நீ எனக்கு அப்பனா, என்கிட்ட எப்படா நீ இந்த மாதிரி கேள்வி கேட்ப, நான் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்காதது கல்யாணம் பண்ணிக்காததெல்லாம் என்னோட பர்சனல், முதல்ல நீ ஒழுங்கா இருக்கியா அப்படின்றத பாரு, உன்னோட லைஃபை ஃபர்ஸ்ட் சரி பண்ணிட்டு வா, போ மரியாதை எங்க இருந்து அப்படின்னு திட்டி விட்டாரான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளியில வரா. எப்பயாவது நல்லா புரிஞ்சுக்கோ, அவன் உன்னை விட மாட்டான், நீ என் கூட இருக்கிறது மட்டும்தான் உனக்கு சேஃப் அப்படின்னு சொல்றான். நீங்க பண்ணது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, ஆனா என்னோட சித்தப்பா என்ன கூப்பிட்டுருக்காரு, நான் எங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா. அங்க போனா ரோஹன் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதனாலதான் அவங்க சித்தப்பா கால் பண்ணி கூப்பிட்டுருக்காரு போல. அங்க அவன் ஹீரோயினை பார்த்த உடனே கையை பிடிச்சிக்கிட்டு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீயும் என்னை விட்டு போகாத அப்படின்னு கதற ஆரம்பிச்சிடுறான்.
ஹீரோயின் மரியாதையை என் கையை விடு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஐடியாலே இல்லை அப்படின்னு சொல்றா. கசின் சிஸ்டரும் சித்தப்பாவும் 2 பேருமே வந்துட்டு அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அவன் எவ்வளவு பெரிய ஆளு, அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன், அவன் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான், நீ என்னவோ சீனெல்லாம் போடுற அப்படின்னு திட்டுறாங்க. இவனும் சும்மா இல்லாம நீ ரொம்ப ஒழுங்கா, நீயும் எவனோ ஒருத்தன் கூட இருந்ததானே அப்படின்னு சொல்லி விட்டுறான். அதுக்கு ஹீரோயின் ஆமா ஆமா உண்மைதான், நானும் வந்துட்டு எவன் ஒருத்தர் கூடயே இருந்தேன் தான், ஆனா நீ 6 மாசமா ஒருத்தி கூட இருந்து அவளை முழுகாமே ஆக்கிட்டல, நீ இதெல்லாம் பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாம நான் உனக்கு துரோகமே பண்ணல, இது எல்லாமே ஆக்சிடென்டா நடந்தது அப்படின்னு சொல்றா. அப்ப கரெக்டா ஹீரோயின் வந்துட்டு வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஹீரோ அந்த இடத்துக்கு வரான் அவன் அசிஸ்டன்ட் கூட. வந்த உடனே ஏண்டா உனக்கு அறிவு இல்லையா, எதுக்காக வந்து இவங்க வீட்டாண்ட நடு ராத்திரி இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, மரியாதை இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு ஹீரோ வந்து திட்டுறான் ரோஹனை. ஹீரோ ரோஹனை அங்க இருந்து கூட்டிட்டு கிளம்பிடுறான். அதோட ஹீரோவை பார்க்கறதுக்காக மறுபடியும் ஹீரோயின் வந்து வீட்டுக்கே வரா. அப்ப வந்துட்டு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எதுக்காக நீ இவ்வளவு லேட்டா வருவ, நான் இன்னும் சீக்கிரம் வருவேன்னு நினைச்சேனே அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உன்கிட்ட கேட்ட, உன் பையன் எதிர்க்க அதை கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தான் ஆசைப்படுறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கவும் போறேன், ஆனா அதை முதல்ல அவன்கிட்ட சொல்ல மாட்டேன், ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன், ஏன்னா கண்டிப்பா அவன் பிரச்சனை பண்ணுவான், அதுக்கப்புறம் உன் கூட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா என்ன பண்றது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். இதை பாரு, எதை பத்தியும் குழப்பிக்காத, நாளைக்கு காலையில நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் போயிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் பேசுவோம், அது வரையில நீ வந்துட்டு எந்த ஒரு குழப்பத்திலயும் இல்லாம நிம்மதியா தூங்கி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு சரின்னு சொல்றதா வேண்டான்னு சொல்றதான்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்கா. மறுநாள் காலையிலேயே போயிட்டு சொன்ன மாதிரி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துடுறாங்க. என் பையனை பழி வாங்குறதுக்கு உனக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னு ஹீரோ சொல்றான். செக்ரட்டரிக்கு அப்படியே பயங்கர சந்தோஷம். சார், இந்த வயசுல எல்லாம் உங்களுக்கு கல்யாணம் ஆகுமான்னு நினைச்சிட்டு இருந்தேன், பரவாயில்ல சார், கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, எனக்கும் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆகுன்ற நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். கேட்டேன் அப்படின்னு பார்த்தா, நம்ம 2 பேருங்க கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே வந்து நீயும் நானும் தனியா இருக்க கூடாது, அதனால நீ என்னோட வீட்டுக்கே வந்துரு, அதுதான் உனக்கு சேஃபும் கூட அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. வேற வழியும் இல்ல, ரோஹன் கிட்ட வந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு அதுதான் நல்ல வழி அப்படின்னு தோணும் போது, சரி ஓகேவா, உன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ஹீரோ கூப்பிடுறான். ஐயோ வேண்டாம் வேண்டாம், என் ஃப்ரெண்டுக்கு இப்போ நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்றது தெரியாது, அதனால தயவு செஞ்சு நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. அப்பனா நீ என்னை பத்தி அசிங்கப்படுறியா, என்னை கல்யாணம் பண்ணதுக்கு ஃபீல் பண்றியா அப்படின்னும் போது, என்னவோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லி இவனையும் கூட்டிட்டு போறா. ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் போறா அப்படின்றது ஃப்ரெண்டுக்கு தெரியாம அவ காலையில எங்கடி போய் தொலைஞ்ச, இவ்வளவு நேரமா நானும் உனக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னதான் ஆச்சு, இவ்வளவு நேரம் எங்க இருந்த அப்படி இப்படின்னு காய்ச்சி போச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அப்பதான் வந்துட்டு ஹீரோயின், ஆக்சுவலா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி அப்படின்னு சொல்றா. ஆமா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் தான் அவளோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பக்கத்துல நிக்கிறான். ஐயோ அங்கிள், உங்களுக்கு வந்துட்டு எப்படி காமெடி பண்ணணும்னு கூட தெரியலையா, செம்மையா காமெடி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பங்கமா ஜோஷினா கலைச்சு விட்டுறா. வாய் திறந்து நீ எதனா சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேக்குறான். உடனே ஹீரோயின், ஆமாண்டி இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னும் போது ஜோஷினாக்கு அப்படியே தலையே கொஞ்ச நேரம் சுத்த ஆரம்பிச்சிருது. அடியே, உண்மையாவே நீ சொல்றது உண்மைதானா, நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டோட அப்பாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, இதெல்லாம் வந்துட்டு பழைய கால படத்துல தாண்டி நான் பார்த்திருக்கேன், ஆனா இப்ப நீ நேர்லயே பண்ணிட்டு வந்து நிக்கிறியே அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆனா ஒண்ணுடி, உன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே அவன் முகர கட்டைக்கு இது எவ்வளவோ பெட்டர், இவர் செம ஹேண்ட்ஸமாவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே செம ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்றதையே கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட கிளம்பி 2 பேருமே ஹீரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க வந்த உடனே ஹீரோக்கு வந்து மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் வயசானவரை அவ ட்ரீட் பண்ணிட்டா இல்லையா, அதனால அவன் என்ன சொல்றான்னா, என்னோட லுக்கெல்லாம் மாத்திக்கவா, நான் ஹேர் கலரிங் எல்லாம் பண்ணிக்கவா, நான் எப்படி இருக்கணும் சொல்லு, நான் ரொம்ப வயசானவ மாதிரி தெரியறல்ல அப்படின்னும் போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க அப்படின்னு சொல்றா. இதை பாரு, பாதியில டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற பிளான் மட்டும் நீ வச்சிருக்க அப்படின்னா அதை இன்னையோட விட்டுடு, எனக்கு அந்த ஐடியாவே கிடையாது, எனக்கு நீதான் ஒய்ஃப், உன் வயிற்றுல வளர்றது தான் என்னோட வாரிசு, கண்டிப்பா நான் வந்து எதுக்காகவும் இதை விட்டு கொடுக்கவே மாட்டேன், உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல, எனக்கு அந்த பிளான் எல்லாம் கிடையாது, எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றா.
அதெல்லாம் போக போக சரியாயிடும். கல்யாணம் ஆன புதுசுல அப்படிதான் இருக்கும். ஆனா நான் வந்துட்டு உன்கிட்ட ஓப்பனா ஒண்ணு சொல்றேன், நான் பயங்கரமா பொசசிவான பர்சன். அதனால நீ வந்து கிளப்புக்கு போறது, சரக்கு அடிக்கிறது, அப்படி இப்படின்னு வெளியில எல்லாம் சுத்தக்கூடாது. அது மட்டும் கிடையாது, நீ வந்துட்டு எந்த ஒரு பசங்க கூடவும் வெளியில எங்கேயும் போகக்கூடாது. யார்கிட்டனா பேசுறேன்னா கூட நான் இருக்கும் போதுதான் பேசணும், புரியுதா அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஐயோ இந்த கிழமை நம்மள டார்ச்சர் பண்ணி எடுத்துருவானோ அப்படின்னு பயமா இருக்கு. அப்பதான் ரோஹன் வந்து ஹீரோயினுக்கு கால் பண்றான். என்ன ஆச்சு அப்படின்னு அவ கேட்கும் போது, நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், நான் கண்டிப்பா இவளுக்கு கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணாம விட மாட்டேன். ஸோ தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, இன்னைக்கு நானும் அவளும் வந்து அபார்ஷன் பண்ணிட்டு வந்து உன்னை பாக்குறோம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இது பாரு, இதுக்கு மேல நீ வந்துட்டு அவளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காத. கண்டிப்பா உங்களுக்குள்ள பிரேக்கப்பே ஆனா கூட நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன், எல்லாமே நமக்குள்ள முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இதை பாருடா, சீக்கிரமா வந்து என் பையனுக்கு ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்பாவும் உங்க சித்தியும் உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடு அப்படின்னும் போது, என்னது நானா சார், இதெல்லாம் நீங்க சொன்னாதான் கரெக்டா இருக்கும், நான் எப்படி சார் அப்படின்னு சொல்லி தயங்குறான். நீ இதுதான் பொண்ணு, அவங்களதான் கல்யாணம் பண்ணிருக்காங்கலாம் எதுவும் சொல்ல வேண்டாம், கல்யாணம் ஆயிடுச்சு வர சொல்லு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். இங்க வாங்க வந்துட்டு அதே நேரத்துக்கு கெஞ்சி கட்டிருக்கா, தயவு செஞ்சு என் குழந்தைய ஒன்றும் பண்ணிடாத ப்ளீஸ் அப்படின்னு. என்னது உன் குழந்தைய ஒன்றும் பண்ணிடக்கூடாதா? நான் அப்பல இருந்தே சொன்னேன், நமக்குள்ள எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாது, நம்ம ஜாலிக்காக தான் பழகிறோம்னு சொல்லி. ஆனா நீ என்னை எவ்வளவு அளவுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்ச, என்ன நீ ஏமாத்திட்ட. கண்டிப்பா இதை நான் சும்மா விட மாட்டேன். அன்னைக்கு எப்படி ஹீரோயின் அங்க வந்தா, நீ தானே அவளை வர வச்ச, எனக்கு அதுவுமே தெரியும். இதுக்காகவே நான் சொல்றேன், என்னோட குழந்தை உன் வயிற்றுல வளரவே கூடாது அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்பதான் ஹீரோவோட செக்ரட்டரி ஃபோன் பண்ணிட்டு அப்பாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, காமெடி பண்ணாத, உனக்கு என்னதான் பிரச்சனை, அப்பா கூட சேர்ந்து சேர்ந்து நீங்க லூஸ் ஆயிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். சார் இல்ல சார், உண்மையாதான் சொல்றேன், உங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க புது சித்திய வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு நீங்க வந்து அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு அவங்களுக்கு டீ எல்லாம் கொடுக்கணுமா, அதனால சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இந்த வயசான காலத்துல இந்த கிழவனுக்கு இதெல்லாம் தேவையா, எதுக்காக இவன் வந்து எனக்கு இப்படி உயிரை எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி எங்க பையன்காரன் செம்ம கடுப்புல இருக்கும் போது, அப்பதான் வாங்க என்ன சொல்றா அப்படின்னா, இது பாரு, நீ வந்து அவருக்கு ஒரே வாரிசு, பட் ஆனா உன்னோட சித்திக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இதுவே உனக்கு வந்து ஒரு குழந்தை இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், நீங்க 2 பேரும் வாரிசா இருப்பீங்க. ஆனா உங்க அப்பாக்கு அப்புறம் உங்க சித்தி சிங்கிளா தான் இருப்பாங்க, எப்படி இருந்தாலும் உங்க 2 பேருக்கு அதிக பெர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறா. இவனுக்கும் அது கரெக்ட் அப்படின்னு தோணுது. இதை பார், இந்த குழந்தைக்காக மட்டும்தான் உன்னை விட்டுட்டு போறேன், எனக்கு இந்த குழந்தை தேவை, மற்றபடி நீ என்னோட பொண்டாட்டியா இருக்கலாம் அப்படின்றது மட்டும் நீ என்னைக்குமே ட்ரை பண்ணிடாத, புரியுதா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இவ்வளவு உடனே இது பாரு, எனக்கு இந்த குழந்தை வந்து உன்னோட வாரிசா நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா போதும், மற்றபடி நீ எனக்கு எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றா. இப்ப போடா, உன்னை கல்யாணம் பண்ணாம விட மாட்டேன் நானு அப்படின்னு சொல்லி இப்ப மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. ஹீரோயின் ஜோஷ்னா கூட ஷாப்பிங் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. எனது ஷாப்பிங் போறியா, என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லாம நீ பாட்டு தனியா ஷாப்பிங் போறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி ஏத்து பக்கத்துல உட்கார வச்சுக்கிறான். ஹீரோயின் பயந்தே போயிடுறா. அதுக்கப்புறமா கார்டு கொடுத்துட்டு, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, உன் ஃப்ரெண்டுக்கு கூட எதனா வேணுமா வாங்கி கொடு அப்படின்னு சொல்றான். ஐயோ அடே கிழவா, இதுதான் உன்னோட ரொமான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா எழுந்து ஓடிடுறா. அதை பார்த்த உடனே ஜோஷ்னா கார்டை பார்த்து அவ்வளவுதான் பயங்கரமா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிடுறா. அடடா, உனக்குதான் சுகர் டேடியா இருப்பாருன்னு நினைச்சேன், எனக்குமே வந்து வாங்கி கொடுக்க சொல்லிட்டாரா, வா வா இந்த கடையே இன்னைக்கு புரட்டி போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. அப்புறம் போய் பார்த்தாதான் தெரியுது, நம்ம வாங்கிருக்கா இல்லையா, அவளுமே வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்காக ஷாப்பிங் வந்திருக்கா. டீ பார்ட்டிக்கு இவளையும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கானா, அதனால இவளும் வந்திருக்கா. இவ வந்துட்டு இந்த காஸ்ட்லியான பேக் அது இதுன்னு எக்கச்சக்கமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கா. இதை பாத்தியா, இங்க இவ்வளவு காஸ்ட்லியான பொருள் தான் இருக்கும், நீங்க 2 பேரும் எதுக்கடி இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு நக்கல் அடிக்கிறா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, இந்த கடையே வாங்குற அளவுக்கு இவகிட்ட காசு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜோஷ்னா சொல்றா. அப்பதான் கரெக்டா வந்துட்டு ரோஹன் அந்த இடத்துக்கு வரான். இதை பாரு டார்லிங், நீ இதை பார்த்து எதுவும் தப்பா நினைச்சுக்காத, அவ வந்து அவளுக்கு தேவையானதை கேட்டா நான் வாங்கி கொடுக்குறேன், மத்தபடி அவளுக்கு எனக்கு ஒன்னும் சம்பந்தம் இல்ல, அந்த குழந்தைய எனக்கு கொடுத்துட்டு நான் வளர்த்துக்கிறேன்னு சொல்லி கேட்டிருக்கேன், நீ சொன்ன அப்படின்னா இப்பவே அவளை கூட்டிட்டு போய் அபார்ஷன் கூட பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோயின் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அதெல்லாம் அப்படின்னு சொல்றா. அதுக்குள்ள ஜோஷ்னா அவளுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. நீ இப்போதைக்கு தெரிந்துற மாதிரி இல்ல, சரி ஓகே, இவளை நானும் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லா காஸ்ட்லியான பொருளையும் எடுத்து கொடுங்க, வாங்குக்கு நான் வாங்கி தர போறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உடனே அவங்களும் அவங்க எல்லாத்தையும் காஸ்ட்லியான பொருள் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் உடனே என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு கால் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் உங்க பையனோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண முடியுமா, கார்டெல்லாம் ஒர்க் பண்ணாம மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்குறா. எதுக்கு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். சரி வேண்டானா விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ உடனே ஒத்துக்கிறான். கார்டு ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. என்னது கார்டு ஒர்க் ஆகல, இது எப்பேற்பட்ட கார்டுன்னு தெரியுமா, சான்ஸே இல்லை, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இவன்கிட்ட இருக்க கார்டு அதுக்கப்புறமா மொபைல்ல எல்லாத்துலயும் ட்ரை பண்ணி பாக்குறான். பேமெண்ட்டே பண்ண முடியல. எல்லாத்தையும் வச்சுட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். உடனே இவளும் என்ன சொல்றேன்னா பரவாயில்ல இன்னைக்கு என்னால இது எல்லாமே வாங்க முடியலன்னா கூட எனக்கு கவலை இல்லை, ஓ மேல இருக்க கடுப்புல அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான் பாத்தியா, அதுவே எனக்கு போதும், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ எடுத்த பொருள் எல்லாத்தையும் அங்கேயே தூக்கி கடாசிட்டு கிளம்பிடுறா. பார்ட்டிக்குமே வந்துடுறாங்க. வந்த உடனே வந்துட்டு ரோஹன் என்ன சொல்றான் வாங்கிட்ட அப்படின்னு பார்த்தா, இது பாரு இது ரொம்ப நாள் அப்படின்லாம் நினைக்காத, இதெல்லாம் நினைக்காது, எனக்கு அந்த குழந்தை வேணும், அது வரையில மட்டும்தான், ஜஸ்ட் நீ ஆக்ட் பண்ணினா போதும் அப்படின்னு சொல்றான். இங்க ஹீரோயின் அதே நேரத்துக்கு ரொம்ப தயக்கத்தோடயே இருக்கா. அப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா எதை பத்தியுமே கவலைப்படாத, என்ன ஆனாலும் சரி நான் உன் பக்கத்துலயே தான் இருப்பேன், உனக்கு எதுவும் நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக இவங்க சின்ன பசங்க 2 பேரும் வந்து டீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து இன்னும் ஃபேஸை காட்டாம தான் வந்துகிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு வாங்க பார்த்த உடனே ஹீரோ நீ எதுக்கு இங்க இருக்க அப்படின்னு கேட்கறான். இல்ல அவர் என்னை ஏத்துக்கிட்டாரு, என் வயிற்றுல வளர்ற குழந்தைய ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றா. சரி வாங்க வந்து டீயை கொடுங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் போய் உட்காந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் முட்டி போட்டு டீயை எடுத்துட்டு போயிட்டு எப்படா ஹீரோயின் மூஞ்ச காட்டுவா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரோஹன் ரொம்ப ஆர்வமா இருக்கா. ஹீரோயினோட மூஞ்ச பார்த்த உடனே அவன் அப்பெல்லாம் கீழே போட்டுட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துடுறான். ஐயோ என்ன நடக்குது இங்க, என்னால இதை ஏத்துக்கவே முடியாது, அப்பா எதுக்காக நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணீங்க அப்படின்னு கத்துறான். வாங்குக்கு ஒண்ணுமே புரியல. பாவம் வயசான காலத்துல அங்கிள் இப்பதான் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ தங்கமே உன் கை சுட்டுடுச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கையை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு செம்மையா வெறி ஆகுது. நீங்க எதுக்காகப்பா இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கத்துறான். ஏய் பெரியவங்க முன்னாடி எப்படி பேசணும் எப்படி பிஹேவ் பண்ணணும் உனக்கு தெரியாதா, அவ உன்னோட சித்தி, இதுக்கப்புறம் அவளை மரியாதை இல்லாம பேர் சொல்லி நீ கூப்பிட்ட, உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காத்துறான். என்னது சித்தியா, யாரு இவளா, எனக்கா, ஐயோ சான்ஸே இல்லை, அப்படியெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது, நான் அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டேன், நீங்க இந்த மாதிரி பண்ணதே தப்பு, என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். செக்ரட்டரி அவனால ஏத்துக்க முடியாதான், ஒரு பிரச்சனையும் இல்லை, அவனா உட்காந்து மறுபடியும் முட்டி போட்டு அவளுக்கு டீ கொடுக்காம அவன் இங்க இருக்க கூடாது, அவனை அப்படியே தூக்கிட்டு போய் வெளியில கடாசிடு அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஒருத்திக்காக நீங்க வந்து என்னை இப்படி கேவலமா நடத்துவீங்களா, அன்னைக்கு நைட்டு இவ கூட நீங்க தான் இருந்தீங்களா, அப்ப அவ இதுக்கு முன்னாடி ஏன் கூட இருந்தா, இப்போ உங்க கூட இருந்தா, அதுக்கப்புறம் யார் கூட வேணாலும் இருப்பா, இவளுக்காக நீங்க வந்து உங்க பெத்த பிள்ளையே வந்து கேவலமா நடத்துறீங்களா அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் ஹீரோக்கு செம கடுப்பாயிடுது. எட்டி ஒரு உதவிட்டு மரியாதையா முட்டி போடுறா அப்படின்னு கத்துறான். நீ வந்து இப்போவும் நான் சொல்றதை கேட்கல அப்படின்னா கண்டிப்பா உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன் அப்படின்னும் போது இவனுக்கு அதை ஏத்துக்கவே முடியல. இருந்தாலும் வேற வழி இல்லை, சொத்து வேணும் இல்லையா, அதுக்காக இவன் சைலண்டா நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஆனாலும் மனசுக்குள்ள செம்ம கொலை வெறியோடையே ஹீரோயினுக்கு டீ கொடுக்குறான். இது பாரு நீ அதெல்லாம் வந்து எதையும் மனசுல வச்சுக்காத, அவன் அப்படிதான் எப்பவுமே இந்த மாதிரி தான் எடுத்து எரிஞ்சு நடந்துப்பான், நீ அதை பத்திலாம் எதுவும் கவலைப்படாத, இன்னையில இருந்து நீ வந்துட்டு இந்த வீட்டோட முதலாளி, அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ, அவனுக்கு நீ சித்தி, அவனை வந்து என்ன தப்பு பண்ணாலும் தண்டிக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கு, நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்ட்டியில ஹீரோவும் ஹீரோயினும் ரிங்க மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான். இந்த ஃபாரின் கொலாபரேஷன் எல்லாம் பார்த்து நம்ம ரோஹனுக்கு தான் வந்துட்டு வயிற்றெரிச்சல் தாங்க முடியல. ஒரு 4 பாட்டில் ஜெலிசல் குடிச்சா கூட அவனுக்கு அடங்காது போல வயிற்றெரிச்சல். அப்பதான் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றான் வாங்க கிட்ட. என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவரால் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு வாங்குக்கு பயங்கர சந்தோஷம். அப்பனா வந்து நீ ஒருத்தன் தான் ஒரே வாரிசு, நம்ம வயிற்றுல வளர்ற குழந்தை தான் எல்லாத்துக்கும் வாரிசா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. நைட்டு ரூம்க்கு வந்த உடனே ஹீரோ வந்து ரொமான்ஸ் பண்றதுக்கு வரான். ஹீரோயின் ஐயோ நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் குளிக்க போறேன் அப்படின்னு போயிடுறா. குளிச்சுட்டு வந்த உடனேயும் விட மாட்டான். அப்போ உடனே என்ன சொல்லிடுறானா, இல்லை எனக்கு கை கால்லாம் வலிக்குது, பயங்கர டயர்டா இருக்கேன், என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. சரி சரி தூங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அதோட மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவுக்கு அம்மா இருக்காங்க, அவங்க கிட்ட ஹீரோயினை கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்றான். ஆனா அவங்க செம கோவத்துல இருக்காங்க. நீ வந்து ரோஹானோட கேர்ள் ஃப்ரெண்டா, ஏண்டா உனக்கு அறிவே இல்லையாடா, உன் பையனோட கேர்ள் ஃப்ரெண்டை எப்படா நீ கல்யாணம் பண்ணுவ, எதுக்காக நீங்க 2 பேரும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னு சொல்லி
செமையா திட்டுறாங்க. இது பாருமா, நிறைய விஷயம் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, சிம்பிளா சொல்றேன். அவன் வந்துட்டு இவளுக்கு துரோகம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னும் போது அப்ப கூட பரவாயில்ல, அவங்கள பிரிச்சு விட்டுட்டு அவனுக்கு யாரை பிடிக்குதோ நீ கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கலாம், ஆனா இவளை நீ கல்யாணம் பண்ணியிருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, எங்களுக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுல இவ வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு பேச்சு முச்சே இல்லை. டே, என்னடா நீ சொல்ற, உனக்கு தான் 16 வயசுலயே ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்களே டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. எவனோ ஒரு டாக்டர் சொல்றத நம்புற, நான் சொல்றத நீ நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி இவன் கோவப்படுறான். இது உண்மையா இருந்தா உண்மையா நான் சொல்றேன், என்ன மாதிரி சந்தோஷப்படுறதுக்கு யாரும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஏத்துக்கிறாங்க ஹீரோயினை. பாட்டிமா அங்கிருந்து போன உடனே ஹீரோயின் எதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ தனியா போய் வாமிட் எடுக்கிறது, நேத்து பூராவும் என்ன நீ அவாய்ட் பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும், என்ன நீ இன்னும் டேஸ்ட் பண்ணல அதுதானே அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்பவே பண்ணிடுவோம், நான் ஆல்ரெடி வந்துட்டு வாங்கி வச்சுட்டேன் இதா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். டென்ஷனா ஹீரோ வெளியில நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறான். பாசிட்டிவ், நான் பிரெக்னெண்டா தான் இருக்கேன் அப்படின்ன உடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். ஹீரோயினுக்கு தான் வந்து ஃபேஸே சரியில்லை, என்ன ஆச்சு அப்படின்னும் போது நான் வந்து காலேஜ் இன்னும் முடிக்கல அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் எதை பத்தியும் நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், எந்த ஒரு வகையிலயும் உன்னோட படிப்பு தடைப்படாது, குழந்தைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், ஹீரோயினை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறான். இது பாரு, நீ நல்லா சாப்பிடணும், நீ ஹெல்த்தியா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா இவளை பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன கேட்கறான் அப்படின்னு பார்த்தா, இந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா கம்பெனி நீங்க ரோஹானுக்கு கொடுப்பீங்களா குழந்தைக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா. இது பாரு, அவனுக்கு கொஞ்சமும் பொறுப்பே இல்லை, முதல்ல அவனுக்கு பொறுப்பு வரணும், அதுக்கப்புறம் தான் கம்பெனி அவன்கிட்ட கொடுக்கறத பத்தியே நான் யோசிப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது அப்ப அவனுக்கு இந்த குழந்தை மேல வெறுப்பு தானே வரும், நீங்க நடந்துக்கிறது தப்பு தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கிறா. உனக்கு அவன் மேல ரொம்ப வந்து வருத்தமா இருக்கா, அவனை பத்தி இன்னும் ரொம்ப ஃபீல் பண்றியா அப்படின்னு கேட்கறா. அதுக்கு உடனே ஹீரோயின் சொல்றா, இது பாரு, என்னோட குழந்தை மேல யாரும் வெறுப்பை காட்டக்கூடாது, அது ஒண்ணு மட்டும்தான் எனக்கு தேவை அப்படின்னும் போது ஹீரோ அவனுக்கு எல்லாத்தையும் நம்ம புரிய வைக்கலாம், அவன் திருந்தி வரட்டும், அவனுக்கு கண்டிப்பா என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஹீரோயினுக்கு 21 வயசு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேரா அவங்களோட அங்கிள் வீட்டுக்கு போறா. அங்க போனா அவங்களோட சித்தி பொண்ணும் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சேர வேண்டிய எல்லாத்தையும் இன்னைக்கு நான் வாங்கிட்டு தான் இங்க இருந்து போவேன் அப்படின்னு சொல்றா. அங்கிள் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னோட சேஃப்டிக்கு நான் தான் பொறுப்பு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லு, உன் புருஷனை கூட்டிட்டு வா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சாரி, காரை பார்க் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து நிக்கிறான். எல்லாரும் ஷாக்கா ஹீரோவை பாக்குறாங்க. என்ன ஆச்சு இது, என்ன பையன் போயிட்டு இப்ப அப்பா வந்திருக்கான்ற மாதிரி எல்லாருக்குமே செம குழப்பமா இருக்கு. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நான் தான் வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றான். யாராலையும் ஒன்னும் பேச முடியல, ஏன்னா இவன் தான் பயங்கர பெரிய பணக்காரனாச்சு. சித்தியும் சித்தி பொண்ணும் சேர்ந்துகிட்டு எதுவும் கொடுக்க முடியாது, நீ தான் இவ்வளவு பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டல, உனக்கு எதுக்கு இதெல்லாம், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா, அவளுக்கு தான் நான் எல்லாத்தையும் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து என்னோட பொருள் எல்லாத்தையும் உங்க பொண்ணுக்கு தான் புடுங்கி கொடுத்தீங்க, எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு வேலை தான் சோறு கூட கொடுத்தீங்க, இவ்வளவு கேவலப்படுத்தி தான் என்னை வளர்த்தீங்க, ஆனா இதுக்கப்புறமும் நான் எதையும் விடுறதா இல்லை, எங்க அப்பா அம்மா எனக்காக எது வச்சுட்டு போனாங்களோ அது எனக்காக தான், அதை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. உடனே சித்தி பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை அசிங்கமா கேட்ட வார்த்தையை சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடறா. இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பலான்னு ஒண்ணு கண்ணத்திலேயே வைக்கிறா. ஆனா அங்கிள் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, நான் உன்னையும் இல்லை என் அண்ணனையும் ஏமாத்தணும்னு என்னைக்குமே நினைச்சது இல்லம்மா, இது எல்லாமே உனக்கு தான், இது உனக்கு சேஃப்டியா இருக்கணும், யாரும் உன்னை ஏமாத்திரக்கூடாதுன்னு மட்டும்தான் நான் நினைச்சேன், இவ்வளவு பெரிய பணக்காரன் உனக்கு புருஷனா இருக்கும் போது இதுக்காக அவன் உன்னை ஏமாத்தவோ உன்னை வந்து எந்த வகையிலும் துன்புறுத்தவோ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர்கிட்டயே ஒப்படைச்சிடுறாரு. ஆனா சித்திக்கும் சித்தி பொண்ணு கொஞ்சம் செம்ம கடுப்பாகுது. அட பாவி மனுஷா, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டியே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சித்தி பொண்ணு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் பொம்பளைங்களும் இல்ல மனுஷங்களும் இல்ல, ஏன்னா அந்த சின்ன பொண்ணை அந்த சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கீங்க, நான் பிசினஸ்னு இருந்ததுனால எனக்கு எதுவுமே தெரியாம போச்சு அப்படின்னு இவர் கத்திக்கிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோ கேக்குறான், சின்ன வயசுல இருந்து நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் அப்படியே சைலண்டா இருக்கா. இனிமே வந்து உன்னோட லைஃப்ல எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ பார்க்க மாட்ட, உன்னையும் குழந்தைய நல்லபடியா நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றான். வீட்டுக்கு வந்து பார்த்தா வாங்க பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்றதுக்காக வாங்கியும் இங்கேயே தான் நான் கூட்டிட்டு வந்து வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன்காரன் ஒத்த காலில் நின்றுகிட்டு இருக்கான். சரி என்னவோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. ஏன்னா ஹீரோவோட அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, அவ வயிற்றுல வளர்றது நம்ம வீட்டு வாரிசு தான், அவளையும் நல்லா தான் நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த பிரெக்னெண்டா இருக்கிறது வந்துட்டு எவ்வளோ ஒரு நல்ல ஃபீல் தெரியுமா? என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கும், சில விஷயம்லாம் சாப்பிட்டா வாந்தி வரும், உடம்பெல்லாம் வலிக்கும், காலை எடுத்து வச்சு நடக்கவே முடியாது. இருந்தாலுமே வந்து அது ஒரு சந்தோஷமான ஃபீல். ஆனா சிலருக்கு தான் அதெல்லாம் கொடுத்து வைக்குமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வாங்க, ஏன்னா ஹீரோக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா அவன். அடியே இப்ப எதுக்குடி இதெல்லாம் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. இல்ல ஜஸ்ட் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்றா. ஆனா எங்க பாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அப்பாவையும் பிள்ளையும் வந்து சமாதானப்படுத்துறாங்க. இனிமே ரெண்டு பேருமே வந்துட்டு சேர்ந்து வேலைக்கு போங்க, ரெண்டு பேரும் ஒரு கம்பெனியை நடத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவனும் பயங்கர சந்தோஷத்துல தேங்க்ஸ் சொல்றான் அவங்க அப்பாக்கு. அதோட எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா. ஹீரோ வேற இதை சாப்பிட்டியாமா, அதை சாப்பிட்டியாமா, தண்ணி குடிச்சியாமா, மாத்திரை போட்டியாமா அப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது பாட்டிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஆனா பிள்ளைக்கும் வாங்கக்கும் செம்ம கடுப்பாகுது. டே கிழவா, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, நாங்க சின்ன சிறுசுங்க இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நீ என்னடா வயசான காலத்துல எங்க எதிர்க்கே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி வெறித்தனமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் பாட்டிமா வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ற மாதிரி கவனிச்சுக்கிறாங்க இல்லையா. நம்ம வாங்க ரோஹனுக்கு செம குழப்பம், என்னடா இது, அதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது, எப்படி அப்படின்னு ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. ஹீரோயின் சாப்பிட்டுட்டு வந்துட்டு பயங்கரமா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. அவளோட ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது, ஹீரோவும் ஹீரோயினும் பேசுறது. இதை எல்லாத்தையும் வந்து வாசல்லே நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. இதை எல்லாத்தையும் நேரா கொண்டு போயிட்டு அவன் கிட்ட சொல்றா, இது பாரு, உண்மையாவே அவ பிரெக்னெண்டா தான் இருக்கா, நீ சொன்னி அதெல்லாம் உண்மையா பொய்யா, எதுக்காக என்கிட்ட அப்படி சொன்ன அப்படின்னும் போது, இது பாரு, பாட்டிமா ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி மேபி அவளுமே தப்பா நினைச்சிட்டு இருக்கலாம், இதை வந்து கன்ஃபார்ம் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க இன்னும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இல்ல எனக்கு தெரியும், அவளோட சிம்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அவன் மூஞ்ச பார்க்கும் போது தெரியுது, எனக்கு லைட்டா டவுட் இருந்தது, அவ பிரெக்னெண்டா தான் இருக்கா, இப்ப கூட வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. இது பார், இப்போதைக்கு என்ன நம்பி பாட்டியும் அப்பாவும் வந்துட்டு ஒரு கம்பெனியும் ஒப்படைச்சிருக்காங்க, அதனால நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண போறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த கம்பெனியை எனக்கே கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் மத்த எதை பத்தியும் எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு இங்க ஹீரோயின் காட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ சொன்ன மாதிரி ரோஹனுக்கு ஒரு கம்பெனியே கொடுத்துட்டோம், அவன் நல்லபடியா திறமையா அந்த கம்பெனியை மட்டும் வழி நடத்தினாவே போதும், அது ஒரு நல்ல சூப்பரான ஒரு கம்பெனியை தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு எல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட அப்பாவும் பிள்ளையும் காலையிலேயே வந்துட்டு பொண்டாட்டிங்களை இங்க வீட்லயே பாட்டிக்கிட்ட விட்டுட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்பதான் வாங்கி என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தா, பாட்டிமா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நானும் இவ்வளவு வந்து சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு தான், என் மேல கோபமா இருக்கா, நான் சமாதானம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் போது, சரி நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் அவளுக்காக வந்துட்டு ஹெல்தியான ஒரு சூப் பண்ணி தர போறேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நீ பண்ணு, நான் வந்துட்டு ஆளை அனுப்பி உன்னை கூடியே இருந்து கவனிச்சுக்க சொல்லுவேன், நீ நல்லபடியா பண்ணி தரணும், ஏன்னா அவ மாசமா இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பா அப்படின்னு சொல்றா. அந்த சூப்பையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறான். ஆனா ஹீரோயினுக்கு இவன் மேல நம்பிக்கையே இல்லை. இதை பாரு, நீயும் நானும் மாமியார் மருமகள் ஆயிட்டோம், அதனால ஒண்ணு சேர்த்துடலாம் அப்படின்னு கேக்குறா. அப்போ பாட்டிமாவும் வந்து, நீ கவலைப்படாம தைரியமா கூடிமா, நான் கூடியே இருந்து ஒரு ஆளை பார்க்க சொன்னேன், அவங்களோட மேற்பார்வையில தான் வந்து இந்த சூப்பையே அவ செஞ்சா அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஹீரோயினுக்கு கொஞ்சமும் நம்பிக்கையே இல்லை. சரி ஓகே, அம்மாவும் இந்த அளவுக்கு சொல்றதுனால நான் இதை குடிக்கிறேன், ஆனா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, ஃபர்ஸ்ட் இதை நீ குடிச்சு காட்டு, அதுக்கப்புறம் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஐயோ மாமியாரே, உங்களுக்கு செஞ்சதை நான் போய் குடிக்க முடியுமா, அது தப்பாயிடும், அது நான் உங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிடும் அப்படின்னும் போது, நீ தானே ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொன்ன, அதனால நீ குடிச்சிட்டு கொடு அப்படின்னு சொல்றா. ஏமா அவன் மேல இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலையா அப்படின்னு பாட்டிமா வேற கேக்குறாங்க. இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. சரி இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு, அவளும் மாசமா இருக்கா, நீயும் மாசமா இருக்க, அவதான் நீ குடிச்சிட்டு கொடுத்தா குடிக்கிறேன்னு சொல்றா இல்லையா, அதனால நீ கொஞ்சம் குடிச்சிட்டு தான் கூடமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்லிடுறாங்க. வாங்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப கடுப்பான ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அதை அவ வாய்க்கிட்டே எடுத்துட்டு போறா. ஆனா அவ குடிக்க கூட இல்ல, லைட்டா வாயில பட்ட உடனே அவ பதற ஆரம்பிச்சிடுறா. ஐயோ இது என்னோட நாக்குல பட்டுடுச்சு, அவ்வளவுதான், என்னோட குழந்தைக்கு எதுனா ஆயிடும் அப்படின்னு சொல்லும் போதுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் செம்ம ஷாக்கு. அப்ப அதுல என்னத்தடி பண்ண அப்படின்னு பாட்டிமா கேக்குறாங்க. அதுல நான் ஒரு பவுடரை கலக்கினேன், நார்மலா இருக்கவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, ஆனா பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு குழந்தைக்கு மட்டும் அது பாய்சன் ஆயிடும், குழந்தை செத்துரும் அப்படின்னு சொல்றா. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல. அடி பாவி, அப்பனா என் குழந்தைய கொல்லணும்னு நீ நினைச்சியா அப்படின்னு ஹீரோயின் டென்ஷன் ஆகுறா. நீ பிரெக்னென்ட் இல்ல, நீ போய் சொல்ற அப்படின்னு நான் நினைச்சேன், அவங்க அப்பாவுக்கு குழந்தைய பிறக்கிறதுக்கான சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹன் தான் சொன்னான், அதுக்காக தான் நான் இந்த விஷயத்த பண்ணேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றா. ஹீரோ பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரா. உனக்கு ஒன்றும் ஆகல, நல்ல வேலை, நீ நல்ல விஷயம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா வந்து வாங்கோட வயிற்றுல இருந்த குழந்தைய தான் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்ற.
சொல்றாங்க. நீ அதை குடிச்சிருந்தா உனக்கும் நம்ம குழந்தைக்கும் எதனா ஆயிருக்கும்ல, நல்ல வேலை நீ குடிக்கல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் படபடப்பாயிடுறான். இப்பதான் ரோஹன் வரான் ஹாஸ்பிட்டலுக்கு. அவன் ரொம்ப கேஷுவலா வந்துட்டு, அப்பனா என்னோட புள்ள செத்து போச்சு, எனக்கு தங்கச்சோ தம்பியோ மட்டும் கன்ஃபார்மா வர்றது உறுதிதானா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமாப்பா, உன்னோட சித்தி பிரெக்னெண்டா தான் இருக்கா, உண்மைதான், ஏன் நீங்க 2 பேரும் நம்ப மாட்டீங்க அப்படின்னு பாட்டிமா சொல்றாங்க. உடனே அவனும் ஓகே ஓகே நான் நம்புறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிடுறான். இதை பாரு, நீ நம்பாம போ, அதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை. இதுக்கப்புறம் உன்னாலையும் உன் பொண்டாட்டியாலையும் எனக்கோ இல்லை என் பிள்ளைக்கோ என் பொண்டாட்டிக்கோ எதுனா ஆச்சு அப்படின்னா உங்க 2 பேரையும் நான் வீட்டை விட்டு துரத்திடுவேன். இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஆயிடும் அப்படின்னு சொல்றான். அவளை வாங்க பாக்குறதுக்காக வார்டுக்கு போறான். கத்திக்கிட்டே இருக்கா. பலான்னு உனக்கு கண்ணத்துல விடுறான். உன்னால தாண்டி எல்லாமே கெட்டு போச்சு, நான் உன்னை இதெல்லாம் பண்ண சொன்னேன்னா இனிமே வந்துட்டு என்னை யாருமே நம்பவே மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும். எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னும் போது, நான் எல்லாமே உன் நல்லதுக்கு தான் நான் பண்ணேன், அவ உண்மையா பிரெக்னெண்டா இருக்காளா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னும் போது, என் குழந்தையே இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு, நான் இப்போ என்ன பண்ணட்டும் சொல்லு, ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு நீ தேவை கிடையாது, அந்த குழந்தைக்காக தான் நான் உன்னை வச்சிருந்தேன், இப்போ அந்த குழந்தையே இல்லைன்னு ஆயிடுச்சு, நீ எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த சீன்ல ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் வந்து ஒரு பார்ட்டிக்கு போகணும், ரெடியா இரு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அங்க பார்ட்டிக்கு போனா எல்லாருமே வந்துட்டு ஹீரோ வயசு ஆளுங்க. டேய் என்னடா நீனு இவ்வளோ சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற திருதுப்புன்னு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, ஹீரோக்கு இது வரைக்கும் கல்யாணமே ஆகல அப்படின்றது. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா வான் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. இவ வந்துட்டு ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஹீரோ கூட ஒன்னா இருக்கா, நிறைய பிசினஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க. அப்போ உன்னோட ஒய்ஃபா, அப்பனா இனிமே வந்துட்டு அவ்வளோ நானும் ரொம்ப க்ளோஸா இருக்கணும் இல்லையா, அதனால இந்த ட்ரிங்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கொடுக்குறா. அதுக்கு உடனே ஹீரோ வந்து நானே குடிக்கிறேன், அவர் ட்ரிங்க்லாம் குடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிடுறா. ஏன்னா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா இல்லையா. என்னதான் நீ சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கனாலும் இப்படி ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்கக்கூடாதுடா. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொஞ்ச நேரம் போயிட்டு உன்னோட ஒய்ஃப் கிட்ட தனியா பேசுறேனே, இனிமே நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்னா நாங்க ஷாப்பிங் அங்க இங்கன்னு ஜாலியா வெளியில போவோம் இல்லையா அப்படின்னும் போது ஹீரோக்கு கொஞ்சமும் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் பரவாயில்ல நான் சும்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. இதை பாரு, எதனா உனக்கு டிஸ்டர்பா தோணுச்சுன்னா உடனே என்ன கூப்பிடு, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. கூட்டிட்டு போயிட்டு காஃபி கொடுக்குறா, காஃபியும் ஹீரோயின் குடிக்க மாட்டா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நீ பிரெக்னெண்டா இருக்க, அவன் வந்து இவ்வளவு சின்ன பொண்ணு கிட்ட பழகிறதெல்லாம் சான்ஸே கிடையாது, அவனுக்கு பெருசா பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது, எனக்கே தெரியும். நானும் அவனும் எத்தனையோ நாள் வந்துட்டு ஒன்னா தங்கியிருக்கோம், வெளியூருக்கெல்லாம் ஒன்னா போயிருக்கோம் வந்திருக்கோம். ஆனா அவன் எந்த பொண்ணு மேலேயும் காட்டாத அக்கறையை உன் மேல காட்டுறான் அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல 2 பேரும் வந்துட்டு பிரெக்னென்ட் ஆயிட்டீங்க, அதனாலதான் இது எல்லாமே நடந்திருக்கு கரெக்டா அப்படின்னு சொல்லி இவ கரெக்டா கேக்குறா. ஆனா இன்னொரு விஷயமும் வந்துட்டு அவனுக்கு உன்கிட்ட பிடிச்சிருக்கும், என்ன தெரியுமா, உன்னோட முகம் வந்து ரூஹனோட அம்மா மாதிரி இருக்கு அப்படின்னும் போது, என்னது ரூஹனோட அம்மா மாதிரி நான் இருக்கேனா, அப்ப அதனாலதான் அவர் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறா. ஆமா, ரூஹனோட அம்மா உன்ன மாதிரி தான் இருப்பாங்க, அவங்க 2 பேரும் ஸ்கூல்ல ஒன்னாதான் படிச்சாங்க, உனக்கு தெரியாதா, இந்த கதையெல்லாம் எதுவுமே உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னும் போது, 16 வயசுலயே அவங்க 2 பேரும் தப்பு பண்ணிட்டாங்க, அதனால அந்த குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைய வாங்கிட்டு வந்து ஹீரோ வளர்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு கொஞ்சம் கடுப்பு தான் ஆயிடுது, இருந்தாலும் என்ன பண்றா அப்படின்னா, ஏதா இருந்தாலும் சரி இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் என்ன நல்லபடியா நடத்துறாரு, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஹீரோயின் ரூமை விட்டு வெளியில வந்த உடனே ஐயோ என்னமாச்சு, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கே, அவ என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் உடனே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ற ஹீரோயின். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறான், அப்பனா ரோஹனோட அம்மா மாதிரி நான் இருக்கேன் அப்படின்றதுனால மட்டும்தான் வந்துட்டு நீங்க என்ன லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அடியே இது எல்லாத்தையும் அந்த பைத்தியக்காரி சொன்னாலா, அப்படியெல்லாம் உண்மையே கிடையாது, அவளை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்றான். இல்ல இப்போதைக்கு எதுவும் நீங்க கேட்காதீங்க, அதுக்கப்புறம் நான் வீக்கா இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது, இது பாரு ரூஹனோட அம்மா யாருன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றான். இவளுக்கு செம ஷாக்கு. ஆமா உண்மைதான், 16 வயசு இருக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த ஆக்சிடென்ட்ல என்ன காப்பாத்தினதே பெரிய விஷயமானதுனால அப்ப டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இவனால குழந்தை பெற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட்டே கொடுத்துட்டாங்க. எங்க அம்மாவால அதை தாங்கிக்க முடியல, எங்க நான் தனிமையில ஆயிடுவனும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 17 வயசு இருக்கும் போது ரூஹனை தத்தெடுத்து கொண்டு வந்தாங்க. அவன் ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு எதுவுமே இந்த உண்மைலாம் தெரியாது. அது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஏழ்மையில இருந்தாங்க. அம்மா வந்து ஒரு பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு செட்டில் பண்ணி இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து அந்த குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்தாங்க சட்ட பிரகாரம்.
அவன் வந்துட்டு என் பையனா வளர்றானே தவிர எனக்கு அவனுக்கு அப்பாவா இருக்க கொஞ்சம் கூட வந்து தெரியவே இல்லை. எனக்கு எப்படி அப்பாவா நடந்துக்கணும்னு கூட தெரியல அப்படின்னு சொல்றான். எனக்கே 17-18 வயசுலலாம் வந்து அவனை ஒரு தம்பி மாதிரி பார்த்து அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேனே தவிர அவனுக்கு நான் அப்பான்ற முறையில் எதையுமே சொல்லி கொடுக்கல. நான் வந்துட்டு அவனை இப்போ திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போனா வந்துட்டு அவர் உங்களோட பையனே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் இப்போ தான் கேட்குறா. எனக்கு இது வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லை, கல்யாணமும் ஆகலை. 16 வயசு வரைக்கும் படிப்புன்னு படிச்சுக்கிட்டே இருந்தேன். காலேஜ் போகும்போது கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மன வருத்தத்திலேயே வந்து நான் யார்கிட்டையும் பொம்பளை பசங்க கிட்ட அவ்வளோவா பழகவே மாட்டேன் சின்ன வயசுல இருந்தே. ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஏன் பிடிச்சதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறான். அப்பதான் வான்வான் கால் பண்றா. அவ கால் பண்ணிட்டு என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அவன் பொண்டாட்டியை நல்லா குழப்பி விட்டுருக்கேன், அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னும் போது, அடியை அதுக்குன்னு என்னென்ன சொல்லணும்னு இல்லையா, அவ பயந்து போயிட்டா. எதோ நீ உனக்கு கற்பனைக்கு தோணுனதெல்லாம் சொல்லி வச்சிருக்க அப்படின்னு திட்டுறான். இவ்வளவு வாட்டியும் வந்து இத்தனை நாளுமே நான் வந்துட்டு உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஆனா இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நீ சொல்லவே இல்லை அப்படின்னு ஹீரோ கேட்கறான். சரி நீ இப்போ எதுவும் சொல்ல வேண்டாம், நீ இப்போ போயிட்டு ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறான் அவ சைலண்டாவே இருக்கிறதுனால. அதே நேரத்துக்கு ஆபீஸ்ல ரோஹனை காட்டுறாங்க. அங்க யாரோ ஒருத்தன் வந்துட்டு நான் தான் ரோஹனோட அண்ணன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வராங்க. நீ என்னடா லூசு மாதிரி உளறிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, நான் லூஸா, உனக்கு தான் தெரியாது போல, நீ என்னோட தம்பி தான், நீயும் நானும் வந்து சொந்த அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்றான். எனக்கு அண்ணன் தம்பிலாம் யாருமே இல்லை அப்படின்னு ரோஹன் சொல்லும் போது அப்பதான் இவன் எல்லாம் உண்மையா சொல்றான். அம்மாவே இப்ப சாகும்போது தான் எல்லாம் உண்மையை என்கிட்ட சொல்லிச்சு, உன்னை வந்து பெரிய பணக்கார வீட்டுக்கு தத்து கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு. அதை சொல்லிட்டு அந்த கேள்வியும் வந்து செத்து போச்சு. உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா. நீ இந்த குடும்பத்தோட வாரிசே கிடையாது, அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு லம்பா அமௌண்ட் செட்டில் பண்ணி அனுப்பிடு, நான் அதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இவனுக்கு செம கடுப்பாகுது. என்னடா பைத்தியக்கார மாதிரி ஏதோ உளறிக்கிட்டு இருக்காருன்னும் போது, நம்ம மூஞ்ச பார்த்தாவே தெரியலையா நீயும் நானும் அண்ணன் தம்பின்னு, நம்ம 2 பேரோட மூஞ்சும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு பாரு அப்படின்னு சொல்றான் அண்ணங்காரன். செக்ரட்டரி கூப்பிட்டு இவனை தூக்கி வெளியில போட சொல்லும் போது, அவ்வளவுதானே, எதுக்காக நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற, நான் என்னோட முடியை தந்துட்டு போறேன், உனக்கும் எனக்கும் டெஸ்ட் எடு. இப்போ உங்க அப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் இல்லையா, அவனுக்கும் உனக்கும் கூட டெஸ்ட் எடு. எதுல வந்துட்டு 99% வந்து கரெக்டா இருக்குன்னு நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். கடைசியா டெஸ்ட் எடுத்துறான். டெஸ்ட் எடுத்த உடனே அவன் சொன்னதுதான் உண்மை அப்படின்னு இப்பதான் ரோஹனுக்கு தெரிய வருது. அப்பனா வந்துட்டு இவங்களோட உண்மையான பையன் இல்ல, கூடிய சீக்கிரமே குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நம்மள ஒண்ணு இல்லாம நடு தெருவில் நிக்க வச்சிருவாங்க, இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்பதான் ஹீரோ செக்ரட்டரி கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, இப்பதான் ரோஹன் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். எனக்கே வந்துட்டு அவனை பார்க்கும் போது கொஞ்சம் பிடிச்சுதான் இருக்கு, நல்ல வேலை செய்யறான். அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் அவன் மேல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எல்லா ஃபார்மாலிட்டியும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அதோட ஹீரோவும் செக்ரட்டரியும் வந்து கார்ல போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. பார்த்தா பிரேக் வந்து பிடிக்கல. ஐயோ பிரேக் பிடிக்கல அப்படின்னு கத்துறான். அடுத்த செகண்டே வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. ஹீரோயின் பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரா. அப்பதான் செக்ரட்டரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஹீரோ எங்க அப்படின்னு கேட்கும் போது, இன்னமும் வந்துட்டு எமர்ஜென்சில தான் இருக்காரு அப்படின்னு சொல்றான். அப்பனா அந்த பிரேக் எப்படி தானா ஃபெயிலியர் ஆகும், அதை ஃபர்ஸ்ட் என்னன்னு செக் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. இப்பதான் என்ன பண்றான் ரோஹன் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட வரான். இதை பாரு, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, எனக்கும் எங்க அப்பாக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எந்த ஒரு வகையிலும் நாங்க வந்து ரத்த பந்தம் கிடையாது, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் கூட வந்துரு அப்படின்னு சொல்றான். அடே உனக்கு என்ன தைரியம் தான் இந்த கேள்வி கேட்டிருப்ப, இப்பதான் போய் தக்லீஃப் பார்த்துட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணிக்கிட்டு இருக்கோம். ஹீரோயினா பிடிச்ச அசிங்கமா திட்டுறா. இது பாரு, உன் வயிற்றுல வளர்ற இந்த குழந்தை மட்டும்தான் வந்து அந்த குடும்பத்தோட ஒரே வாரிசு, அவன் கண்டிப்பா எழுந்துக்க மாட்டான், அவன் செத்து போயிடுவான், இந்த ஒரு வாரிசை வச்சு நம்ம எல்லா சொத்தையும் அபகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். என்னால முடியவே முடியாது, நான் வந்து எனக்கும் என் புருஷனுக்கும் பிறக்க போற இந்த குழந்தைய எந்த வகையிலும் உன்கிட்ட கொடுக்க மாட்டேன்டா, அவர் எழுந்துப்பாரு அப்படின்னு சொல்லி கத்துறா. செக்ரட்டரி எல்லாம் உண்மையும் கண்டுபிடிச்சிடறான். நேரா ரோஹனை பாக்குறதுக்காக வரான். அது மட்டும் இல்லாம ஆளுங்களையும் கூட்டிட்டு வந்து இவனை வளைச்சு பிடிச்சிடுறான். ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். நீங்க அவ்வளோ கேட்டும் வந்து நான் ஒரு வாட்டி கூட உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லவே இல்லை, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு எழுந்துருங்க, நான் வந்து உங்க முகத்தை பார்த்து அதை சொல்லணும் அப்படின்னு சொல்றா. அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கு முன்னாடியே எழுந்துடுறான். ஹீரோவை பார்த்த உடனே அவளுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ வந்துட்டு நேற்று நைட்டெல்லாம் என்கிட்ட ஏதோ சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு, அது கனவா இல்ல உண்மையானே எனக்கு தெரியல, டைரக்டா என்கிட்டயே நீ சொல்லலாம்
சொல்லலாம்ல அப்படின்னு கேக்குறான். ஒரு வேலை படுத்து படுக்கையா நான் கோமாளியே இருந்தா மட்டும்தான் என்கிட்ட நீ இதெல்லாம் சொல்லுவியா, நான் முடிச்சுக்கிட்டு இருந்தா சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ உடனே ஐயோ இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, நீங்க என்ன முட்டாளா, எதுக்காக இப்படிலாம் பேசுறீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறா. பார்த்தேன் அதான் எனக்கு தெரியுமே, சிசிடிவி கேமரால எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருந்தது. ரோஹன் கிட்ட வந்து எனக்காகவும் குழந்தைக்காகவும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தியாமே, செக்ரட்டரி எல்லாத்தையும் எடுத்து எனக்கு அனுப்புனா அப்படின்னு சொல்லும் போது நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. ஆமா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுறா. அதோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹீரோவும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறான். ரோஹனையும் ஹீரோ எதிர்க்க கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த உடனே ஆமா இப்ப நான் தப்பு பண்ணிட்டேன் தான், நான் இல்லைன்னு சொல்லல, அதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த குடும்பத்துக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிடலான்னு பாக்குறீங்களா என்ன, நான் அந்த மாதிரி எல்லாம் போக மாட்டேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் இதுவரையில உங்க பையனா தான் வளர்ந்தேன், இனிமேல் உங்க பையனா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ இதெல்லாம் சரிப்பட்டே வராது, எப்ப என்னையே கொலை பண்ற அளவு நீ துணிஞ்சியோ இதுக்கப்புறமும் நீ வந்து ஜெயிலுக்கு போகாம திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவ்வளவு நேரம் நக்கலா பேசினவன் இப்ப முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். என்னை இப்படி விட்டுட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், நீங்க தானே என்னை தத்தெடுத்து வளர்த்தீங்க, இப்போ என்ன ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கதறான். நீ பண்ண தப்புக்கு எல்லாத்தையும் தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியில வா, திருந்தி வா, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க ஹீரோயினுக்கு டெலிவரி பெயின் வந்துடுது சடனா. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு அழகான ஒரு பொண்ணு குழந்தை பிறந்தது. அப்ப பாட்டிமா என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் இதை பத்தி கவலைப்படாதீங்க, இந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீ போய் படிக்கிற வேலையை பாரு, நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதோட ஹாப்பி எண்டிங்கா இந்த டிராமா முடியுது. இந்த டிராமால கருத்தெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மா ஜாலியா பாருங்க, அப்படியே மறந்துருங்க. ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய். ஹீரோயின் வந்து இன்னும் ஃபேஸை காட்டாம தான் வந்துகிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு வாங்க பார்த்த உடனே ஹீரோ நீ எதுக்கு இங்க இருக்க அப்படின்னு கேட்குறான். இல்ல அவர் என்னை ஏத்துக்கிட்டாரு, என் வயிற்றுல வளர்ற குழந்தைய ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றா. சரி வாங்க வந்து டீயை கொடுங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் போய் உட்காந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் முட்டி போட்டு டீயை எடுத்துட்டு போயிட்டு எப்படா ஹீரோயின் மூஞ்ச காட்டுவா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரோஹன் ரொம்ப ஆர்வமா இருக்கான். ஹீரோயினோட மூஞ்ச பார்த்த உடனே அவன் கப்பெல்லாம் கீழே போட்டுட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துடுறான். ஐயோ என்ன நடக்குது இங்க, என்னால இதை ஏத்துக்கவே முடியாது, அப்பா எதுக்காக நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணீங்க அப்படின்னு கத்துறான். வாங்குக்கு ஒண்ணுமே புரியல. பாவம் வயசான காலத்துல அங்கிள் இப்பதான் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ தங்கமே உன் கை சுட்டுடுச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கையை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு செம்மையா வெறி ஆகுது. நீங்க எதுக்காகப்பா இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கத்துறான். ஏய் பெரியவங்க முன்னாடி எப்படி பேசணும், எப்படி பிஹேவ் பண்ணணும் உனக்கு தெரியாதா, அவ உன்னோட சித்தி, இதுக்கப்புறம் அவளை மரியாதை இல்லாம பேர் சொல்லி நீ கூப்பிட்ட, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காத்துறான். என்னது சித்தியா, யாரு இவளா, எனக்கா, ஐயோ சான்ஸே இல்லை, அப்படியெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது, நான் அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டேன், நீங்க இந்த மாதிரி பண்ணதே தப்பு, என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். செக்ரட்டரி அவனால ஏத்துக்க முடியாதான், ஒரு பிரச்சனையும் இல்லை, அவனா உட்காந்து மறுபடியும் முட்டி போட்டு அவளுக்கு டீ கொடுக்காம அவன் இங்க இருக்க கூடாது, அவனை அப்படியே தூக்கிட்டு போய் வெளியில கடாசிடு அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஒருத்திக்காக நீங்க வந்து என்னை இப்படி கேவலமா நடத்துவீங்களா, அன்னைக்கு நைட்டு இவ கூட நீங்க தான் இருந்தீங்களா, அப்ப அவ இதுக்கு முன்னாடி ஏன் கூட இருந்தா, இப்போ உங்க கூட இருந்தா, அதுக்கப்புறம் யார் கூட வேணாலும் இருப்பா, இவளுக்காக நீங்க வந்து உங்க பெத்த பிள்ளையே வந்து கேவலமா நடத்துறீங்களா அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் ஹீரோக்கு செம கடுப்பாயிடுது. எட்டி ஒரு உதவிட்டு மரியாதையா முட்டி போடுறா அப்படின்னு கத்துறான். நீ வந்து இப்பவும் நான் சொல்றதை கேட்கல அப்படின்னா கண்டிப்பா உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன் அப்படின்னும் போது இவனுக்கு அதை ஏத்துக்கவே முடியல. இருந்தாலும் வேற வழி இல்லை, சொத்து வேணும் இல்லையா, அதுக்காக இவன் சைலண்டா நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஆனாலும் மனசுக்குள்ள செம்ம கொலை வெறியோடையே ஹீரோயினுக்கு டீ கொடுக்குறான். இது பாரு, நீ அதெல்லாம் வந்து எதையும் மனசுல வச்சுக்காத, அவன் அப்படிதான் எப்பவுமே இந்த மாதிரி தான் எடுத்து எறிஞ்சு நடந்துப்பான், நீ அதை பத்திலாம் எதுவும் கவலைப்படாத, இன்னையில இருந்து நீ வந்துட்டு இந்த வீட்டோட முதலாளி, அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ, அவனுக்கு நீ சித்தி, அவனை வந்து என்ன தப்பு பண்ணாலும் தண்டிக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கு, நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்ட்டியில ஹீரோவும் ஹீரோயினும் ரிங்க மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான். இந்த ஃபாரின் கொலாபரேஷன் எல்லாம் பார்த்து நம்ம ரோஹனுக்கு தான் வந்துட்டு வயிற்றெரிச்சல் தாங்க முடியல. ஒரு 4 பாட்டில் ஜெலிசல் குடிச்சா கூட அவனுக்கு அடங்காது போல வயிற்றெரிச்சல். அப்பதான் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றான் வாங்க கிட்ட. என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவரால் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு வாங்குக்கு பயங்கர சந்தோஷம். அப்பனா வந்து நீ ஒருத்தன் தான் ஒரே வாரிசு, நம்ம வயிற்றுல வளர்ற குழந்தை தான் எல்லாத்துக்கும் வாரிசா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட